ஆடைகள் அணிவதின் சுன்னத்துக்கள். சட்டை அணியும் பொழுது முதலில் வலது கையிலும் பிறகு இடது கையிலும் அணிய வேண்டும். சட்டையை கழட்டும் பொழுது முதலில் இடது கையிலும் பிறகு வலது கையிலும் கழற்ற வேண்டும். காலணிகள் அணியும் பொழுது, அதாவது செப்பல் அணியும் போது முதலில் வலது காலிலும் பிறகு இடது காலிலும் அணிய வேண்டும். கழற்றும் பொழுது முதலில் இடது காலிலும் பிறகு வலது காலிலும் உள்ளதை கழற்ற வேண்டும். தலைப்பாகை கட்டும் பொழுது நின்று கொண்டு கட்ட வேண்டும். பைஜாமா பேண்ட் அணியும் பொழுது முதல்ல வலது காலை வலதையும் பிறகு இடதையும் அணிய வேண்டும். ஆண்கள் பெண்கள் முழுக்கை சட்டை அணிவதுதான் சிறந்தது. ஆடைகள் அணியும் பொழுது ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹி லதி கசானி ஹாதா வரஸக்னிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா. பொருள் எனக்கு ஆடை அணிவித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும், இன்னும் என்னுடைய சக்தியோ முயற்சியோ இல்லாமல் இருந்தும் ஆடையை எனக்கு அளித்தான். சிறப்பு ஆடையை அணியும் பொழுது இந்த துவாவை ஓதுனா அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுது. மற்றவர் புதிய ஆடை அணிந்திருப்பதை நம்ம பார்த்தோம்னா அப்போ என்ன துவா ஓதுனா துஃப்லி வ யுக்லி பில்லாஹ். பொருள் அல்லாஹ் உன்னுடைய வயதில் முன்னேற்றத்தை அளிப்பானாக, ஏனென்றால் நீ இந்த உடையை பழையாக்குவதற்கு முன், மேலும் அல்லாஹ் இன்னும் ஆடைகளை அளிப்பானாக. புதிய ஆடையை நம்ம அணியும் பொழுது ஓதுற துவா அல்லாஹும்ம லக்கல் ஹம்து கமா கசௌதனிஹி அஸ்அலுக கைர மா சுனிஅ லஹு வஅஊது மின் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா சுனிஅ லஹு. பொருள் அல்லாஹ்வே, புகழனைத்தும் உனக்கே உரியது. இந்த உடையை நீ எனக்கு அளித்ததை போன்று இந்த உடையிலும் நின்றும் நலனையும் இன்னும் எதற்காக செய்யப்பட்டதோ அதனின் நன்மையும் உன்னிடம் வேண்டுகிறேன். இன்னும் இதனுடைய தீங்கை விட்டும், மேலும் இது எதற்காக செய்யப்பட்டதோ அதன் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். உடைகளை களையும் போது, அதாவது கழட்டும் போது பிஸ்மில்லா என்று சொன்னால் இவ்வாறு கூறியதனால ஷைத்தானிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது. எனவே இந்த முறையில் ஆடை அணிந்து நலனை பெறுவதற்கு நம்மளால் தர நம்மளுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.